வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சுகந்தி அம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று குருவின் பிறந்த நாள். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளையும் அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரி பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்கள் இன்னைக்கு நமக்கு சிறப்பானதொரு நித்திய ஆனந்த தவத்தை வழிநடத்தினாங்க. அம்மா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், இனிய பிறந்த நன்னாள் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிற 20ஆம் நூற்றாண்டு தந்த இணையற்ற மகானினுடைய பிறந்த நாள். ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் குரு அப்படிங்கிற அந்த ஸ்தானம் அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது வேதாத்ரி மகரிஷி என்கின்ற ஒரு சிறந்த மகான பின்பற்றி வாழக்கூடிய அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றி செலுத்துவோம். ஒரு 2 நிமிடங்கள் நித்திய ஆனந்த தவம் கொடுத்ததோ உடல் செல்களுக்கெல்லாம் ஒரு சாயம் பூசப்பட்டது போல சீவகாந்தத்தை தெளிவு பெற செஞ்சிருக்கும். இந்த தவம் முடிக்கும் போது உடல் முழுவதும் சீவகாந்த களம் முழுமையாக புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அருமையான ஒரு அணு அடுக்கு சீரமைந்த நிலையில குருவை முழுமையாக நமக்குள்ளே ஆவாகித்துக் கொள்ளலாம். சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வது ஒன்று இல்லையா? நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூக்கும வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம். 5 புலன்கள் வழியாக சீவகாந்த ஆற்றல் அழியும் போது சூக்குமம் வெளிப்படுகிறது. அந்த சூக்கும வெளிப்பாடினுடைய சதவிகிதத்திற்கு அதிகமாக வான்காந்தத்திலிருந்து தூய்மையான ஆற்றலை நமக்குள்ளே வாங்கி கொண்டு நிரப்பிக் கொள்வதுதான் சீவகாந்த பெருக்க பயிற்சியில நாம செய்வது. அங்கே அந்த புனிதமான வான்காந்தத்திலிருந்து பெறுவதற்கு நேரம் காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகாலை நேரத்துல பூமி சூரியனுடைய பாதையை நோக்கி பயணம் செய்வதால் ஆற்றல் களம் பூமியின் மீது வெகு வேகமாக மோதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணத்துல செய்யும் போது தூய்மையான காந்தத்தை நமக்குள்ள வாங்கி கொள்ள முடியும். இப்போதும் அதையே செய்ய போறோம். ஒரு 2 நிமிடங்கள் இந்த எல்லையற்ற பிரபஞ்ச களம் முழுவதுமாக நிரம்பியுள்ள நம்முடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களோட அந்த காந்த களத்தை நமக்குள்ளே ஆவாகித்து கொண்டு ஒவ்வொரு செல்லிலையும் குருவை நிரப்பிக்கொள்ளும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இது மகரிஷி அவர்கள் கொடுத்த சாசனம். அது உண்மை.
அதுதான் நித்தியம். அந்த அடிப்படையில தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக அமர்ந்து கொள்வோம். 2 கைகளையும் கோர்த்து அமர்ந்திருக்கிறோம். உடலும் மனதும் அமைதியாக தளர்வாக இருக்கிறது. நாம எல்லாரும் இப்போது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆழியாறு மணி மண்டபத்துல அமர்ந்திருக்கிறோம். மணி மண்டபத்துல ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறோம். மகரிஷி அவர்களுடைய அந்த காந்த களத்துல எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். மகரிஷி அவர்கள் பூரணமாக நிறைவாக நான்காந்த களம் முழுவதும் நிரம்பி இருக்காங்க. மணிமண்டபத்துல குருபிரானின் ஆற்றல் களம் அழுத்தமாக அமைந்திருக்கு. தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை உடல் முழுவதும் ஆவாகித்துக் கொள்கிறோம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், எமதுள்ளம் தூய்மை பெற்றோம். உண்மையிலே நாம் அடங்க, எமக்குள்ளே குரு விளங்க, எமதுள்ளம் தூய்மை பெற்றோம். புராணங்களில் கூறப்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை நமக்குள்ளே பார்க்கிறோம். குருவே விஸ்வரூபமாக நமக்குள்ளே நிரம்பி இருக்காங்க. முழுவதும் ஒரு ஆனந்தமான உணர்வு. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவையே ஆபாகித்துக் கொள்கிறோம். உள்ளம் புறமுமாக அருட்தந்தை அவர்கள் நமக்குள்ளே நிரம்பி ததும்பி நம்மை வழிநடத்த வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வார். குருவே சரணம். வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் முழுமையாக நமக்குள்ளே நிரம்பி நம்மை வழி நடத்துவாராக. ஒரு சங்கல்பம். இன்று முதல் நம்முடைய வாழ்விலே 5 புலன்கள் மூலம்
எண்ணம், சொல், செயல் அனைத்தும் மகரிஷி அவர்களுடைய இரண்டொழுக்க பண்பாட்டின்படி நடந்து வாழ்வோம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை முறையாக செய்து நற்பண்புகளின் பயமாகி குடும்ப அமைதியோடு தொண்டாற்றி மகிழ்வோம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை முறையாக செய்து பூரண உடல் நலத்துடன் நற்குணங்கள் பயமாகி குடும்ப அமைதியோடு தொண்டாற்றி மகிழ்வோம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை முறையாக செய்து பூரண உடல் நலத்துடன் நற்குணங்கள் பயமாகி குடும்ப அமைதியோடு தொண்டாற்றி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவரும் இயல்பு நிலைக்கு வரலாம். இந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே மகரிஷி அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தலைப்பு எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். சென்ற வியாழக்கிழமை பார்த்த பாடலோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். தன்னுடைய இரு தாரம் மனம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில நடந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மகரிஷி கொடுத்த எச்சரிக்கை, அதுதான் இன்றைய பாடல். அது நம்ம இறுதியா 2 நிமிடம் பார்க்கலாம். இந்த எச்சரிக்கை அப்படிங்கிற வார்த்தைய இன்னைக்கு பொதுப்படையாக பார்க்கலாம். எச்சரிக்கை அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எப்படியெல்லாம் பார்க்கிறோம். இந்த படத்துல கொடுத்திருக்கக்கூடிய படம் கூட அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? எந்த ஒரு பயணத்திலையும் எச்சரிக்கை அப்படிங்கிறது என்ன? நாம பயணிக்கக்கூடிய பயணத்துல ஏதாவது தடை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அடுத்து வரக்கூடியவங்க அந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாது என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு சமீட்சை அப்படின்னு சொல்லலாமா? ஒரு காஷன். நான் மாட்டிக்கிட்டேன், நீங்க மாட்டிக்காது இல்லையா? இப்போ ஒரு ரோட்ல போறோம், அந்த இடத்துல ஒரு குழி, மழை தண்ணி தேங்கி இருக்கு. ஒருத்தர் 2 வீலர்ல போறாரு, டபக்குன்னு அந்த பள்ளத்துல விழுந்து எழுந்துக்கிறாரு. ஆனா எந்த அடியும் இல்லை, தப்பிச்சுட்டாங்க. அவங்க தாண்டி போயிடலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சரி, நம்ம குறைந்த வேகத்துல வந்தோம், கஷ்டப்படல. ஆனா வேகமா வந்தாங்கன்னா ரோடு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு வர்றவங்க விழுந்துடக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்லையோ ஒரு இடத்த வச்சு ஒரு குச்சிய தொருகி அங்க ஒரு சிகப்பு துணிய விட்டுட்டு போறோம். அப்ப அடுத்து வரக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கு? நில், கவனி, புறப்படு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பாரு, கவனிச்சுக்கோ, அதுக்கப்புறம் போ. நம்ம டிராபிக் சிக்னல்ல பாக்குறோம், சிகப்பு விழுந்தா நிக்கணும், மஞ்சள் கலர் விழுந்தா தயாராகிக்கணும், பச்சை கலர் விழுந்தா போகலாம். இது வெறும் வாழ்க்கையில நம்ம பயணிக்கக்கூடிய அந்த சாலை பயணத்துக்கு மட்டும்தானா? இல்ல, நம்ம முழுமையான வாழ்க்கை பயணத்துக்கும் குருவானவர் தான் இந்த டிராபிக் சிக்னல் மாதிரி இருக்காங்க. நம்ம சென்ற முறை கூட ஒரு கதையை மாதிரி பார்த்தோம் இல்லையா? குருவும் சீடன் யாரு உயர்ந்தவர், இறைவனா குருவா அப்படிங்கறத ஒரு சீடனுக்கு எப்படி இறைவன் உணர்த்தினான். அப்ப அதே மாதிரி ஒரு சீடன் கிட்ட ஒரு ஆன்மீகவாதி கேட்கிறாரு, நீ வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீ எதற்காக ஆன்மீக வாழ்க்கையில சேர்ந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு,
இறைவனை அறிவதற்கும் அடைவதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். சரி சரி, அவரு கேக்குறாரு, குரு இவ்வளவு நாள் ஆன்மீக சாதனை பண்றியே, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டயா? இல்ல இல்ல, நான் முயர்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே இறைவனை கண்டுபிட முடியும் அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு கேக்குற. நம்புறேன், ஆனாலும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறான் சீடன். ஏன் இந்த சந்தேகம்? அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு, பலர் இறைவனை பத்தி பலவிதமா சொல்றாங்க. ஆராய்ந்து பார்த்தா தெளிவை விட குழப்பம்தான் மிஞ்சுது. அப்ப உடனே குரு கேக்குறாரு, சரி ரொம்ப நல்லது, நீ உள்ளத உள்ளபடி சொல்லிட்ட. இப்ப நான் வேறு விதமா கேக்குறேன், நீ உண்மையா ஆண்டவனை தெரிஞ்சுக்கணும், அவரை கிட்ட அடையணும்னு விரும்புறியா? ஆமா குருவே. சரி, நான் இறைவனை அடைவதற்கு ஒரு மாற்று வழி சொல்லி தரேன். நான் இப்படி ஒரு வழிக்குதான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஈஸியா போய் சேரணும் இல்லையா? இப்ப நம்ம கேக்குற மாதிரியே இருக்கு பாருங்களேன். இந்த வழியில இறைவனை நீ அடைய முடியாது, ஆனா இறைவன் உன்னை அந்த அடையும் அப்படின்னு குரு சொல்றார். ஆகா, இது இன்னும் குழப்பமா இருக்கே. நான் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடையணும்னா நீங்க ஒரு வழி சொல்றீங்க, அந்த வழியில இறைவன் என்ன வந்து அடைவான் அப்படிங்கிறீங்களா, இது எப்படி? உடனே அவர் ஒரு கதையோட சொல்றாரு. ஒரு குழப்பம் இல்ல, ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவரோட நாட்டுல. அந்த ஒரு சாதாரண மனிதன், அவன் நாட்டுல இருக்க ஒரு குடிமகன் நினைச்சா அந்த ராஜாவை போய் பார்க்கவோ பேசவோ முடியாது. அது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அவனுக்குள்ள ராஜாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான எண்ணம் வந்துருது. அதுக்காக என்ன பண்றாரு, மக்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உழைக்கிறான். அது அவரோட செயல் வந்து எல்லா மக்களுக்கும் பெரிய பெரிய நன்மைகளை செய்யற மாதிரி நல்ல செயல்களை எல்லாம் செய்யும் போது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்குது. சோ இந்த விஷயம் ராஜா காதுக்கு போகுது. உடனே ராஜா என்ன சொல்றாருங்க, நான் நேர்ல வந்து நானே உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவனோடு உரையாடுறாரு, பாராட்டுறாரு, பரிசுகள் தொடர்றாரு. இது நடக்கும் தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே சீடன் சொல்றான், ஆமாங்க கண்டிப்பான நடக்கும். இதுதான் உண்மை. என்னன்னா, இப்போ ராஜாதான் இறைவன், நீதான் அந்த குடிமகன். என்னதான் முயற்சி செய்தாலும் ராஜாவை போய் பார்க்கறது முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நாம நல்ல செயல்களை செய்து, அற செயல்களை செய்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா என்ன பண்ணலாங்க, ராஜா நம்மளை தேடி வருவார். என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், நம்ம குரு பிரான் எழுதினாங்களா இல்லையா? அப்ப அதுதானே இந்த கதையும் சொல்லுது. மகரிஷியுடைய நோக்கம் உலக அமைதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சரி, அந்த உலக அமைதி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா சுவாமிஜி வந்து ஒரு பாடல்ல எழுதுறாங்க, உலக அமைதி கிடைக்குமா, நீங்க சொல்ற திட்டம் எல்லாம் பலிக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 பதில், சந்தேகத்திற்கு பதில். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குதுல்ல, ஏன்னா உலக அமைதி எல்லாம் வருமா, எனக்குள்ளேயே அமைதி இல்லையே, நான் என்னத்தை போய் உலக அமைதிக்கு செய்யறது? அதுக்கு ஒரு பதில் எழுதுறாங்க, கனவு பகலில் காண்பதற்கும் இந்த கற்பனைக்கு எட்டாத திட்டம் என்று தனது கருத்து உயர்வுக்கு ஏற்ப பேசி தர்க்கிக்கும் நண்பருக்கு எடுத்து சொல்வேன். என்ன சொல்றேன்? அதாவது நிறைய பேர் சொல்றாங்க இது பகல் கனவு, இந்த மாதிரி உலக அமைதி எல்லாம் நடக்காது அப்படின்னு பேசுறாங்களே, அந்த நண்பர்களுக்கு ஒண்ணு எடுத்து சொல்றேன். என்ன சொல்றாங்க? உனது கருத்துக்கு எட்டாது உன் வாழ்வில் உருவான நிகழ்ச்சிகளை எண்ணிப்பாரு. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா? மாற்றங்கள் நடந்திருக்கா இல்லையா? நாம எதுவுமே எதிர்பார்க்கலைங்க, நம்ம பாட்டு நம்ம செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மாற்றங்கள் வந்ததா இல்லையா எண்ணிப்பார். மன உறுதி கொண்டு எதிர்பார்த்து இருந்தவற்றில் மாறியதும் உண்டன்றோ, இதற்கு என்ன சொல்வீர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உலக அமைதி வரும் 1955 எழுதுறாங்க. பெருமளவு மாற்றம் வரணும், பல துறைகள் பழுதா போச்சு, அப்ப அதுக்கு எல்லாம் நான் தீர்வு கொடுக்குறேன், மாற்றம் வரணும். 1955 என்ன எழுதுறாங்க, 150 வருஷத்துல உலக அமைதி வந்துடும் சுவாமிஜி எழுதுறாங்க இல்லைங்களா? அப்ப 3005 கணக்கு வச்சுக்கலாம். மகர்ஷி அப்ப எழுதின கணக்குப்படி பார்த்தா 150 வருஷத்துக்குள்ள ஓருலக ஆட்சி அமலுக்கு வரும் அப்படின்னு போட்டாங்க மகர்ஷி. சரி, நாம இருக்க போறோமா என்ன, 2024 தான் அப்படின்னு நினைச்சா நடக்குமா?
அப்ப அதற்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நாம என்ன செஞ்சா இந்த ஒரு உலக ஆட்சி இல்ல உலகம் ஒரு இன்னைக்கு மகரிஷியோட பிறந்த நாள்ங்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷம் நான் கூட எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு ஊர்ல டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க, பஸ் வசதி கிடையாது. அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் இருக்காங்க. அவங்கள ஒரு 500 பேர் உட்கார்ந்து ஒரு சாலை மறியல் பண்றாங்க, அமைதியா போராடுறாங்க. எங்க ஊருக்கு பஸ் வரணும். உடனே அது அரசாங்கத்துக்கு போகுது. ஆகா, 500 பேர் போராடுறாங்க, அதனால கொடுக்கணும்னு அரசாங்கம் கொடுக்குது. அது கொடுக்குதோ இல்லையோ அரசாங்கம், அது வேற. ஆனாலும் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். இது மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு இயற்கை நியதி. அப்ப அந்த நியதியின்படி பார்த்தா கிட்டத்தட்ட 820 கோடி உலக மக்கள் தொகையில 300 கோடி மக்களாவது உலக அமைதி வேண்டும்னு மனதளவுல நினைச்சு நினைச்சு எண்ணத்துக்கு வலிமை கூட்டினா கண்டிப்பாக பேரறிவு கொடுத்தே தீரும். இப்ப நம்ம நோக்கம் என்ன? எல்லாரும் நினைக்கணும் 3005 நடக்கும்னு நினைக்காம அதற்கு முன்னாடியே ஓருலக ஆட்சி, உலக அமைதி வரணுங்கிற எண்ணத்தை வலிமைப்படுத்துவோம் முதல்ல. சரியா? அடுத்தது இங்க மகரிஷி அது ஒண்ணு மட்டும் போராது இல்லையா? 2வது என்ன பண்ணலாம்? தனி மனித அமைதியில நாம வாழறதுக்கு அத்தனை முயற்சியும் எடுக்கணும். சரி, நான் அமைதியாக வாழணும்னா என்னால மற்றவங்க அமைதி கிடக்கூடாது இல்லையா? அது ரொம்ப 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 முக்கியம். மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லைங்களா? எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வார். எல்லாரும் புண்ணியம் செஞ்சுதானே வாழணும்னு நினைக்கிறோம். அப்ப முதல் கடமை என்னங்க? என்னுடைய செயல் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்க கூடாது. ஒரு உதாரணமா சொல்லலாங்க. காலையில எந்திரிச்சுங்க, போன் பண்றோம் ஒருத்தருக்கு. போன் பண்ணும்போது உடனே என்ன சொல்றாங்க? வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோங்க. எதிரில இருந்து வர்ற குரல் வாழ்க வளமுடன் சொல்றாங்களோ இல்லையோ, சூப்பரா இருக்கேன், குட் மார்னிங், என்ன பண்றீங்க, இது எப்படி இருக்கும்? அதே விஷயம் வாழ்க வளமுடன் கூட அப்படியே அழுதுகிட்டே மாதிரி சொல்லிட்டு என்னமோ உடம்பு முடியல, வாழ்க்கையே சரியில்லை. இப்ப இங்க என்ன ஆச்சுங்க? ஒருத்தருடைய பாசிட்டிவிட்டிய இன்னொருத்தருடைய வருத்தமும் சோகமும் கெடுத்து விட்டுருச்சு. சரி, அதுக்காக கஷ்டமே இல்லாம இருந்துட முடியுமா? இருக்கும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற முயற்சிய நாம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அதுதானே முக்கியம். நம்ம பார்த்திருக்கோங்க வாழ்க்கையில எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க எல்லாம் பார்த்திருக்கிறோங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க? நம்ம கஷ்டம்தான் உலகத்திலே சிறந்தது, என்னை தவிர மத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் ஒரு முறை சொன்னாராம், எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை கொண்டு வந்து எழுதி போட்டுட்டு அடுத்தவங்க கஷ்டம்தான் ஈஸின்னு சொல்றீங்களா, வேற ஒண்ணு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாராம். வேற ஒண்ணு எடுத்துட்டு போய் பார்த்த விட்டு எல்லாரும் சொன்னாங்களாம், அடடா இதை விட என்னோட கஷ்டமே பெருசு போல இருக்கே அப்படின்னு திரும்பி கொடுத்துட்டு என்னோடதையே கொடுத்துடுனாங்க. அப்போ வாழ்க்கையில எல்லாருமே கர்மாவை கழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அந்த நன்மைகளை யோசிச்சுட்டோம்னா கஷ்டம் மறைஞ்சிடும். கஷ்டம் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்கு. உடல் அளவுல நோயாக, குடும்பத்துல சிக்கலாக, வாழ்க்கையில உயர்வுக்கு வழி இல்லாம, பொருளாதாரத்துல ஏழ்மையாக எவ்வளவோ இருக்குங்க. ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் அமைதியாக இருப்பது யாரோட கையிலயோ கொடுத்தேன் அப்படின்னா அங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ முதல்ல தனி மனித அமைதியில் நான் வாழ்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்வேன். அப்ப நினைச்சுக்கிறோம் நாம, காலையில தவம் பண்ணிட்டேன், சாயந்தரம் தவம் பண்ணிட்டேன், உடற்பயிற்சி பண்ணிட்டேன், காயகல்பம் பண்ணிட்டேன், சோ மை டே வாஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்றதை விட இந்த செய்த பயிற்சிய மீதி இருக்கிற நேரத்துல அப்ளை பண்ணினாத்தான் வெற்றி. வெறும் ஃபார்முலாவை மட்டும் கையில வச்சிருக்கிறதுல வெற்றி கிடைக்காது.
ஃபார்முலாவை செஞ்சதனோட தாக்கத்தை கொண்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்துல நானும் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தால்தான் அது முதன்மை பெறும். அப்போ தனி மனிதனான ஒவ்வொருத்தரும் பயிற்சிகளை செய்யறோம், நானும் சந்தோஷமாக இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு யோசிச்சா தீர்வு சரியாக கிடைக்கும். அப்ப தனி மனிதன் தான் வாழ அத்தனை முயற்சியும் எடுத்து வாழ்ந்தான்னா அடுத்தது குடும்ப அமைதி தானா வந்துடும் இல்லைங்களா? ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய அந்த ஒரு மனதின் என்னுடைய அமைதியின்மை அத்தனை பேரையும் பாதிக்குமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க, ஆனால் ஒரு மனிதர் அவருடைய அமைதியின்மை அந்த குடும்ப அமைதியே கொலைச்சிடும். அப்ப என்ன பண்ணலாங்க? ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தா இது திரட்சி முறை. திரட்சி முறை இல்லைங்களா? மகர்ஷி சொல்லுவாங்க புரட்சி வேண்டாம், திரட்சி செய்யலாம். அப்ப இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் அமைதியாக அமைதியாக குடும்ப அமைதி வரும். அப்ப அந்த குடும்ப அமைதி சமுதாய அமைதி பெறுவதற்கு வழிவகுக்கும். அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? எனக்கு கிடைச்சிருக்கே இந்த பயிற்சி கொடுத்திருக்கே இந்த அமைதி, இத மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கவோ அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவோ நம்மளாலான உதவிய முழுமையாக செய்வோம். இது அடுத்தது. இறுதியாக தான் நம்ம சொல்லக்கூடியது சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். சரியா? நான் ஃபிராக்ஷனா இருக்கிற வரைக்கும் டிமாண்ட் பண்ணுவேன், நானே டோட்டாலிட்டியா மாறிட்டா நானே சப்ளை பண்ணுவேன் இல்லையா? அப்ப இப்ப மகரிஷி என்ன வழி கொடுத்திருக்காங்க? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த அமைதியில இருந்தா கடைசியில பாக்குறதெல்லாம் தெய்வம்னு சொன்னாங்களா? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கும், அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போகும் தன்முனைப்பு. அப்ப தன்முனைப்பு நீங்கணும்னா குரு வேணும். இதுதான் இறுதியாக மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான 8 வரி தொகுப்பு. தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையினால் உயர்ந்த பேர்கள் நன்முனைப்பாம் அருத்தொண்டால் உயர்ந்த போது நாதலுக்கு பெருமையோடு பேசுவார்கள் இல்லையா? நாம ஒவ்வொருத்தரும் பேசுவோம். குரு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றம் சொல்லில் அடக்க முடியாது. அத சொன்னா எல்லாரும் அழுதுடும், நெகிழ்ந்துடும். கரெக்ட், உண்மை. ஆனாலும் அதையும் தாண்டி அந்த நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் இருக்க கூடாதுங்கிறதுக்கு அடுத்த வரி சொல்லுவாங்க, நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியே என்று உணர்ந்து அடங்கு. ஏன்னா என்னுடைய முனைப்பு என்பது எது? நான் ஒன்னும் பண்ணல. எப்படி நிலவுக்கென்று தனியாக ஒளி இல்லையோ சூரியனிடமிருந்து வாங்கி கொடுக்கிறதோ அத மாதிரி குரு கொடுத்ததை வாங்கி நமக்குள்ள கொஞ்சம் பிரதிபலிக்க செய்யறோம். அதனுடைய விளைவுதான் இது என்று உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். அப்ப முதல்ல கரைந்து போகணும் தன்முனைப்பு, அப்பதான் காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சி இந்த மும்மலங்களில் இருந்து நம்மை வெளியேற்றும். சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லைங்களா? பதியும் பாசமும் இணையணும்னா நடுவுல இருக்கக்கூடிய 3 மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை, தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம், இந்த தலை 3ஐயும் ஒழிக்க தவ முறையும் அறநெறியும் பற்ற வேண்டும். பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பவவினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர் என்ற அந்த குருவினுடைய கவிதையின்படி வாழ்வோம். அப்ப இந்த எச்சரிக்கை மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி நம்மள ரெட்டுல நிக்கும் போது கூட ஆராய்ச்சியோடு நிக்க வைக்குது. எல்லோ சீக்கிரம் வந்துடுது, கிரீன் ரொம்ப நேரம் நிக்குது இல்லையா? நார்மலா ரெட்டு தானே டிராபிக் சிக்னல்ல ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் வேதாத்திரிய பயிற்சிகள் நமக்கு இந்த சிகப்பு கலர் அந்த நில் என்பதனுடைய தன்மையை குறைச்சு கவனியும் புறப்படையும் அதிகப்படுத்தும். பயிற்சிகள் முறையாக செய்ய செய்ய அதுதான் இறைநிலை நோக்கிய நம்ம பயணம். அதற்கு குரு கொடுத்தது இந்த பயிற்சிகள். மகரிஷி கொடுத்த எச்சரிக்கைங்கிற கவிதை அந்த இருதார மனத்தை பற்றி தான் சொல்றாங்க. ஏன்னா நான் போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தாண்டி போகாதீங்க,
அந்த இடத்துல குழி இருக்குங்கிற மாதிரி அந்த 2 தார மனம் என்பது 2 முள்வேலிக்கு இடையே நடப்பது போல. அதனால நான் செஞ்சேங்கிறதுக்காக செய்ய வேண்டாம், என் சூழல் இது என்பதை விளக்கி அந்த கவிதையில நமக்கு கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு மகரிஷியுடைய பிறந்த நாள்ல இந்த எச்சரிக்கை என்கின்ற வார்த்தைய பொதுப்படையாக எடுத்துக்கொண்டு குருபிரானின் வழி வாழ்வோம், உலக அமைதிக்கு நம்மால் என்றது செய்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.